அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல முதுகை காட்டினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல செய்தது, அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தங்கள் கைகளின் கிரியைகளுக்கு பணிந்து கொண்டு தூபம் காட்டினார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது காரியம், அவர்கள் முகத்தை அல்ல முதுகை காட்டினார்கள். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முதுகை காட்டுகிறவர்களா இருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க முகம் எதை நோக்கி இருக்கிறது? அவர்களுடைய முகம் எதை நோக்கி இருக்கிறது? அவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் முகத்தை எனக்கு காட்டல, நீங்க எதை எனக்கு காட்டுனீங்க? நீங்கள் உங்கள் முதுகை எனக்கு. அப்ப அவங்க முகம் எதை நோக்கி இருக்கிறது? தேவனை நோக்கி இல்லை. இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்காமல் வேற எங்கேயோ நீங்கள் நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வேற பாதையிலே உங்கள் முகத்தை திருப்புவீர்கள் என்றால் தேவனுக்கு நீங்கள் முதுகை காட்டுகிறீர்கள் என்று அர்த்தம். அதனாலதான் நான் ஒவ்வொரு ஆராதனையும் சில நேரம் நான் கண்டிச்சு பேசுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆராதனை நேரத்துல ஆராதனைக்கு வாங்க, கூட்ட நேரத்துல கூட்டத்துக்கு வாங்க, பண்டிகை நாட்கள்ல பண்டிகை ஆசரிங்க. பிரைஸ் தி லார்ட். ராபோஜன ஆராதனையை தள்ளி போடாதீங்க. ஊருக்கு போகலாம், மக்களை பார்க்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம், சொந்தங்களை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் 1000 நாள் இருக்கும். வேலையை விட்டுட்டு அதுக்கு போக மாட்டேங்கிற. ஆனா ஆராதனை விட்டுட்டு போறையே, நீ முகத்தை அல்ல முதுகை அல்லவா காட்டினாய்? பிரைஸ் தி லார்ட். எனக்கு வேலை இருக்குது, நான் லீவு போட முடியாது. அப்ப லீவு போட்டா உன் எஜமான் திட்டுவானா? உன் சர்வ வல்லமையுள்ள எஜமானுக்கு ஆராதனையில இருந்து நம்ம விலகி போனா முதுக காட்டுன்ற என்ன வேணாமா? பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய முகத்தை வேற பக்கம் திருப்பி கொண்டார்கள். அவர்களுக்கு முன்பாக பாகால் இருந்தது, அவர்களுக்கு முன்பாக தூபம் இருந்தது, அவர்களுக்கு முன்பாக என்ன சொல் நேபோ இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பேல் இருந்தது அவர்களுக்கு முன்பாக. ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்க பாகாலை எல்லாம் வழிபடலப்பா. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அத்தியாயம் 23வது வசனத்தை வாசிமா. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. எப்படி சொல்றாரு பாருங்க. நீ பாகால பின்பற்றன்னு சொல்ற. ஆண்டவரை தவிர நாங்க எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல பாஸ்டர், கர்த்தரை தவிர நாங்க எதையும் மகிமைப்படுத்தல பாஸ்டர். ஆனால் நீ நடக்கிற உன் வழியை பார். உன்னிடத்துல ஜெபம் இல்லை, உன்னிடத்தில் ஆராதனை இல்லை, உன்னிடத்தில் துதி இல்லை, நீ வேதம் வாசிக்கல. ஆமென். இதெல்லாம் கர்த்தரை பார்க்கிறது, இதெல்லாம் கர்த்தரை நோக்குகிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு முகத்தை காட்டுறது. இதை விட்டுட்டு நீ வேற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பாயானால் நீ ஆண்டவருக்கு காட்டுறது முதுகு இல்லையா?